ஒரு சிறந்த கணவன் சொல்லி நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? ஒரு சிறந்த கணவன் என்ன செய்வார் அப்படின்னா, என்னோட மனைவி எப்படியாச்சும் நான் சொர்க்கத்துக்கு கூட்டு போயிரணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் சிறந்த கணவன் இல்லையா? அதே மாதிரி சிறந்த மனைவி யாரு? என் கணவனோட நான் எப்படியா சொர்க்கத்துக்கு போயிரணும். நம்ம இப்போ ஒரு ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை துனியால தான் நீ எனக்கு கஷ்டம் குடுக்குற. அங்கேயே வந்து என்ன தொல்லை குடுக்க போறியா? இது ரொம்ப ரொம்ப விளையாட்டுத்தனமான ஒரு பேச்சு. நீங்க ஊர்னி பெண்கள 1000 பெண்கள் ஊர்னி பெண்கள பார்த்தாலும், மனைவி உங்களுக்கு சொர்க்கத்துல ஒண்ணா அ கிடைச்சிட்டாங்க. அல்லாஹ்வோட தக்வாவோட இந்த துனியால வாழ்ந்து, வரம்பு மீறாம வாழ்ந்து, தொழுது, ஹஜ் செஞ்சு, ஜக்காத் குடுத்து, அல்லாஹ்வோட வழிமுறையில வாழ்ந்து, இறந்து சொர்க்கத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, ஊர்னிகளோட தலைவியா இருப்பாங்க உங்க மனைவி. அவ்வளோ அழகா இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு தெரியல. ஆனா அப்போ உங்களுக்கு புரிய வரும். ஒரு ஒரு கணவன் வந்து நரகத்துக்கு போய் ஒரு மனைவி சொர்க்கத்துக்கு போவா. ஒரு மனைவி செஞ்சு சொர்க்கத்துக்கு போவா. கணவன் நரகத்துக்கு போவார். நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதிகமான பெண்களை நரகத்துல பார்த்தாராம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணவனோட படலன்னு சொல்லி நிறைய பெண்கள் வந்து நரகத்துல நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க அல்லாஹ் என்ன வருத்தப்படுத்துறான் குர்ஆன்லனா, உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தாரையும் சொர்க்கத்துக்கு செல்வதற்கான வழியை நீங்க தேடுங்கள் அப்படின்னு தான் குர்ஆன்ல சொல்லியிருக்கு. கணவன் மனைவி ஒரு சின்ன விஷயம் பாருங்க. ஒரு கணவன் மனைவி சேர்ந்து அல்லாஹ்வோட தீதாரை பார்க்கலாம். எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? அல்லாஹ்வோட தீதாரை அவங்க ஒரு பலகையில சொர்க்கத்து ஒரு பலகையில உட்காந்து நம்ம இரவுல எப்படி வந்து நிலாவை பார்க்குறோமோ, இரவுல நம்ம எப்படி நிலாவை பார்க்குறோம் அந்த மாதிரி கணவன் மனைவின்னு அல்லாஹ்வோட தீதாரை பார்ப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த அழுவ விட்டுறாதீங்க.